ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேசன் புழுங்கல் அரிசி வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அந்த ரெசிபி பண்ணிடலாம். மழைக்கு சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் வச்ச இடம் தெரியாமல் காலியாயிரும். வாங்க பற்றி எப்படி பண்ணலான்னு இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் அரைக்கப்பளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபி பச்சரிசியில் செய்யலாம், ஆனால் புழுங்கல் அரிசியில் செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரேஷன் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக வேறு புழுங்கல் அரிசி எது வேணாலும் நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை ஒரு 3லேருந்து 4 நேரம் நல்லா கழுவி எடுக்கணும். கழுவும் போது கொஞ்சமாக இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்து கழுவி எடுக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் நமக்கு நல்லா ஊறி வந்துட்டு இப்போ இதில் இருக்க தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை இந்த மாதிரி ஒரு அரிப்பில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா நமக்கு வடிஞ்சு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ரொம்பலாம் நமக்கு ட்ரை ஆகணுன்னுலாம் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நமக்கு நல்லா ஃபில்டர் ஆகி வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஈரப்பதம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராலாம் அரைச்சி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், லைட்டாக திருப்பாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப பவுடர் அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த அரைச்சி எடுத்திருந்த அரிசி மாவை இட்லி தட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இட்லி தட்டில் ஏற்கனவே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இட்லி தட்டில் உள்ள குழிகளை நம்ம அந்த மாவு வச்சு நிரப்பி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் நமக்கு எண்ணெயும் தேவைப்படும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னராக செய்யக்கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே இந்த இட்லி ஸ்டாண்டு பிளேட்டோடு வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வச்சா போதும். இது பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். நல்லாவே நமக்கு வெந்து வந்துடும். அடுத்ததாக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். வேர்க்கடலை ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையே நல்லா இந்த எண்ணெயிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லைட்டாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அடுத்ததாக இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா இந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பாதி வெங்காயம் சேர்த்தாலே போதும். சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரதுவரையும் நம்ம வதக்கி எடுத்தால் போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் ரேசன் ரைஸில் பண்ண நிறைய வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபிலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இது கூடவே ஒரு சின்ன கேரட் மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன், சின்னதாக கட் பண்ணி. நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த கேரட்லாம் ரொம்ப வதங்கி வரணும்னு வேண்டாம். லைட்டாக அந்த மாதிரி வதங்கினா போதும். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுபோல் இது கூடவே முட்டை இந்த டைமில் ஒரு முட்டை சேர்த்து ஸ்க்ராம்பிள் பண்ணி கூட நம்ம செய்யலாம். அதுவும் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட சாய்ஸ்க்கு தக்கன நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே இந்த பச்சை வாசனை போகிறது வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்துட்டு இந்த டைமில் நமக்கு அரிசி மாவும் நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் நமக்கு ரெடியாகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இந்த ரெசிபி வந்து நீங்கள் ரவா உப்புமா மாதிரி இருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, ரவா உப்புமா மாதிரி இருக்காது. இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட நீங்கள் இது ஸ்நாக்ஸாக டீக்கு வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மழை நேரம் வச்சு சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இதுவரை செஞ்சதில்லைன்னா ஒரு முறை இதை வந்து செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் துருவலும் சேர்த்து இந்த மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து அரிசி அரைக்கிற டைமில் ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கலை, எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. நீங்கள் வந்து ஒருக்கா கூட செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டாக, டின்னராக, ஸ்நாக்ஸாக எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ரேசன் ரைஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ரெசிபி இதுவரை செஞ்சதில்லைன்னா ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.